யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 2001ஆம் ஆண்டு உயர்தர பிரிவின் கணித பிரிவு மாணவன் சோமசுந்தரம் சஞ்சீவன் 25 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2000 ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி இலங்கை இராணுவத்தின் உந்துருளிப்படையினரால் கொக்குவில் பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று. தன்னுடைய நண்பனை சந்திக்க சென்ற சஞ்சீவன் வீதியில் மறைத்து வைக்கப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதை அயலவர்கள் மக்கள் எல்லோருமே பார்த்துருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிலைமையில் கண்ணீரோடு அவருக்கு நிகழ்ந்த அந்த அவலத்தை கண்ணுற்று பார்த்தபடி இருந்தார்கள். அங்கே வைத்து அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையில் கொண்டே சடலமாக ஒப்படைக்கப்பட்டார். சஞ்சீவனுடைய தாயார் மிகவும் போராடி அவருடைய உடலை அங்கிருந்து பெற்றுக்கொண்டார். அதாவது அவரது உடல் புலி என்று சொல்லி கையெழுத்திட்டு அதை பெற்றுக்கொள்ளுமாறு இராணுவத்தால் வற்புறுத்தப்பட்ட போதும் அவர் மிகவும் துணிச்சலாக போராடி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இந்த உடலை, என்னுடைய மகன் மாணவர் என்று சொல்லி அவ்வளோ போராடி இறுதியில் அந்த உடலை அவர் பெற்றுக்கொண்டார். அவர்களுடைய குடும்பத்தினுடைய தகவலின்படி இன்று வரை மாணவன் சஞ்சீவனுடைய இறப்பு சாட்சி பத்திரம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கான வழக்கு அன்றே பதிவு செய்யப்பட்டு அது நடத்தப்பட்டாலும் இடையில் அது கைவிடப்பட்டது. அவருடைய அன்னையும் இறந்து விட்டார். மிகவும் பெரிய ஒரு கோர சம்பவமாக இது 2000 ஆண்டு நிகழப்பெற்றது. எல்லா மாணவர்களும் கொதித்தெழுந்து அவருடைய இறுதி கிரிஜைகளில் திரண்டிருந்தார்கள். யாழ் இந்து கல்லூரிக்கு அவருடைய பூத உடல் எடுத்து செல்லப்படும் போது இராணுவத்தினரால் இடை நடுவில் மறைக்கப்பட்டு அவர்களுடைய அந்த கனரக வாகனங்கள் சகிதம் மாணவர்களை தாக்குதலுக்கு உட்படுத்த இராணுவம் முயற்சித்தது. அதே வேளையில் வீதியில் இறங்கி போராடிய மாணவர்கள் அவருடைய அந்த பூத உடலை யாழ் இந்து கல்லூரிக்கு எடுத்து செல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் இறுதியில் சஞ்சீவனுடைய தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் பிறகு அது மயானத்துக்கு